இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய அருமையான ஆர்டிஐ கேப்டன் நம்ம கூட இருக்காரு. ஆர்டிஐ கேப்டன் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஆர்டிஐ பணியாள மிகச் சிறப்பான சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா கேப்டன் ஆர்டிஐ கேப்டன் அவர்கள் ஆனந்த விகடனுடைய அந்த சிறந்த வீரமிகு தமிழர் விருதை பெற்று நம்மோட அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய மாவட்டமான கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்துல அருமைக்குரிய சகோதரர் செல்வகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமுலு கலை அறிவியல் கல்லூரியில தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒரு சிறப்பான ஏற்பாடோடு நம்ம செல்வா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்வு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கேப்டன் வர இருக்காரு. அதே போல பொள்ளாச்சியினுடைய நம்முடைய அருமை சகோதரர் தங்கவேலு வர இருக்காரு. நான் வந்து ஆர்டிஐ குறித்த ஆர்டிஐயினுடைய சட்ட பிரிவுகள், ஆர்டிஐல என்னென்ன நீங்க பிரிவுகளை பயன்படுத்த முடியும், எப்படி மனு எழுத முடியும், எப்படி எழுதிய மனுவை கையாள முடியும் என்பது குறித்த நம்முடைய பயிற்சி வகுப்பும் அங்கே நடைபெற இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய குடிமக்களும் வாருங்கள். ஆகஸ்ட் 18 அன்று பொள்ளாச்சியில் ஸ்ரீ ராமுலு கல்லூரியில உங்களுக்கு ஆர்டிஐ பயிற்சி அளிக்க நாங்கள் மூவரும் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வருகையை பதிவு செய்வதற்கு திரையில் தோன்றக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் செல்வாவுடைய எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு என்பதை நீங்க அவசியம் என்று செல்வா சொல்லியிருக்காரு. 200 பேருக்கு தான் இடம் இருக்கு. ஸோ நீங்க அவசியம் நீங்க வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறோம். வரக்கூடியவங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறதையும் தகவலை தெரிவிச்சுக்கிறோம். மகிழ்ச்சி. இந்த வகுப்பு காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறும். நாம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.